ஸோ இன்றைக்கி வந்து வீடியோ வந்து எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, இன்றைக்கி ஈவினிங் ரொட்டீன் வந்து நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன், இன்றைக்கி வந்து என்னெல்லாம் நான் வந்து சமைக்க போகிறேன். நான் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மாய்ஸ்சரைசர்லாம் போட்டுட்டு இப்போ கீழே போயிட்டு என்னெல்லாம் வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வரலாம். ஸோ கீழே நான் ஸ்டெப் பண்ணாமல் பொறுமையாக போய் இதெல்லாம் வந்து ஃபிஷ் கேக்கு என்ன பண்ணால் சும்மா ஒரு பிரெட் டோஸ்ட் மாதிரி போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஹாய், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து வீடியோ வந்து எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, இன்றைக்கி ஈவினிங் ரொட்டீன் வந்து நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன், இன்றைக்கி வந்து என்னெல்லாம் நான் வந்து சமைக்க போகிறேன், அண்ட் வந்து ஈவினிங்க்கு அப்புறம் நான் என்னெல்லாம் இங்கே பண்ணுறேன், இங்கே வந்து எத்தனை மணிக்கு வந்து விடியுது, எத்தனை மணிக்கு வந்து ஈவினிங் வந்து சன்செட் ஆகுது அப்படின்றதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நான் ரொம்ப என் ஃபேஸ் பயங்கர டல்லாக பயங்கரமாக இருக்குது. பிகாஸ் எனக்கு வந்து இன்றைக்கி வந்து செகண்ட் டே ஆஃப் பீரியட்ஸ். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து இன்றைக்கி வந்து பயங்கரமான காய்ச்சல், ஃபீவர் எல்லாமே சேர்ந்து என்னை போட்டு தாக்கி எடுக்குது. அதனால் இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன், என்னெல்லாம் கிரேவிங்ஸ் இருக்குது, அதெல்லாம் நான் என்ன சாப்பிட போகிறேன் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம போய் வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, முதல்ல இந்த இப்படி கேவலமாக இருக்குது இந்த ஃபேஸை வந்து நம்ம வந்து பிரேக் அவுட்ஸ் நிறையா இருக்குது இன்றைக்கி. ஸோ வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டு கீழே போய் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. வாங்கிட்டு நம்ம அப்படியே வரும். போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மாய்ஸ்சரைசர்லாம் போட்டுட்டு இப்போ கீழே போயிட்டு என்னெல்லாம் வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வரலாம். ஸோ கீழே நம்ம இப்போ எங்கே போக போகிறோன்னா, கீழே வந்து ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாதிரி, சூப்பர் மார்க்கெட் மாதிரி சொல்லலாம். போய் வாங்கிட்டு பால் வாங்க வேண்டியது இருக்குது. பால் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. வாங்கிட்டு நம்ம வந்து வரலாம். வந்துட்டு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. ஒன்று காஃபி ஒரு டீ குடிப்பேன். அப்படி இல்லாட்டி ஏதாச்சும் ஒன்று சும்மா ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி சாப்பிட்டுட்டு நம்மளோட ஆக்சுவலி வந்து நம்ம வீட்டுக்கு கீழே வந்து ஒரு கிவின்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அங்கே போய் நாளைக்கு நம்ம சமைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிடலாம் அப்படின்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் பாலும் தீந்துருச்சு. எனக்கு வந்து இந்த பிரெட் டோஸ்ட் கிரேவிங்காக இருந்தனால அந்த பிரெட்டுக்கு தேவையான பாலும் இல்லை. ஸோ பால் வாங்கிட்டு வந்து பிரெட் டோஸ்ட் போட்டு சாப்பிட்றலாம் அப்படின்னு தோணுச்சு. பாலை வாங்கிட்டு வரலாம் அப்படி சொல்லிட்டு கிளம்பி போய் பார்த்தா வழியெல்லாம் கிளியர் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த வழியை வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே ஸ்னோ பெஞ்சப்பே கிளியர் பண்ணி வச்சுருந்தா என் முதுகு உடஞ்சிருக்காது. ஆக்சுவலி வந்து நான் 2-3 தடவை வலிக்கி விழுந்துட்டேன். முதுகெல்லாம் உடையலை, நான் லைட்டாக கீழே வலிக்கி விழுந்துட்டேன். ஸோ இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம போகிறதுக்கான வழியை மட்டும் அவங்க வந்து கிளியர் பண்ணி வைப்பாங்க. இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இந்த மாதிரி ஆளுங்க இருப்பாங்க. லைக் கிளியர் பண்ணுறதுக்குனே ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து அந்தந்த அப்பார்ட்மெண்ட்டில் போகிற வழியெல்லாம் கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. எனக்கு இந்த மவுண்டன் வியூ ரொம்ப பிடிக்கும். இங்கேருந்து பார்க்கும்போது ஹிமாலயாஸ்லேருந்து பார்க்குற மாதிரியே இருக்கும். ஆக்சுவலி வந்து நான் வந்து கீழே போயிட்டேன். இந்த ஊரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்னோ டைமில் சிங்கிச்சான் வெள்ளை கலர் சிங்கிச்சான் இருக்கும். எனக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும், ஜாலியாக இருக்கும். இந்த ஸ்னோ வந்து சீக்கிரம் கரைஞ்சிரும். பட் இந்த டைம் வந்து சுத்தமாக கரையல. பெல்ஜியம்லாம் ஸ்னோவே இருக்காது. எப்பயாச்சும் ஒரு தடவை தான் பெய்யும். அதையே நான் வந்து சொரண்டி வந்து இது செஞ்சுட்ருப்பேன். இந்த ஸ்னோமேன்லாம் செஞ்சுட்ருப்பேன். இந்த ஊரில் டெய்லியும் ஸ்னோ பெய்தா நான் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு போதும் வேணாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெஞ்சிருச்சு. பட் எனக்கு வந்து வேணாம்லாம் கிடையாது. டெய்லி ஸ்னோ பெஞ்சாலும் நான் சந்தோஷமாக அந்த ஸ்னோவில் டான்ஸ் ஆடிட்டு இருப்பேன். அண்ட் வந்து நான் வந்து அந்த கிவி மினி ப்ரெஸ்க்கு போயிட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அந்த கிறிஸ்மஸ் சீசன் முடிஞ்ச அப்புறமும் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வச்சுருந்தாங்க. ஏன்னா வந்து கிறிஸ்மஸ் சீசன் முடிஞ்ச அப்புறம் தான் அந்த கிறிஸ்மஸ் திங்ஸ்லாம் வந்து நிறைய ஆஃபரில் போடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நான் அந்த வீடியோ சீக்கிரம் போடுறேன். நான் ஒரு கடைக்கு போயிருந்தேன். அந்த வீடியோ as soon as possible போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். போய் இதெல்லாம் வந்து ஃபிஷ் கேக்கு. ஸோ ஃபிஷ்ஷை வந்து கேக் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து ஃபிஷ் கேக்கு. அண்ட் ஆக்சுவலி வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஊற வச்சுருவேன். பிகாஸ் வந்து அது நமக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா வந்து வால்நட்டு, அதுக்கப்புறம் 4 ஃபிக்கு, அப்புறம் கொஞ்சம் இதெல்லாம் வந்து முந்தின நாள் ஈவினிங் ஒரு 5 o'clock 6 o'clock போலே ஊற வச்சிட்டோம்னா அடுத்த நாள் மார்னிங் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதை வேணால் ட்ரை பண்ணி பார்ப்போம்னா, சும்மா ஒரு பிரெட் டோஸ்ட் மாதிரி போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு எனக்கு ரொம்ப கிரேவிங்ஸாக இருந்துச்சு. அதனால ஓகே பண்ணலாம் அப்படி சொல்லி இந்த டெய்லி ரொட்டீன் எப்போவுமே இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. ஸோ இது ஒவ்வொரு நாளும் வேரியேஷன் ஆகிட்டே தான் இருக்கும் எனக்கு. நான் எப்போல்லாம் வந்து ரொம்ப லோவா, இல்லை ரொம்ப டவுனா, இல்லை எப்போல்லாம் வந்து இல்லை இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கன்ஃப்யூஷனில் இருக்கும்போது நான் வந்து இந்த விஷயத்த பண்ணுவேன். அது என்னென்னா, நான் வந்து
ஒரு யோகியின் சுயசரிதம்னு ஒரு புக் இருக்குது. அது வந்து பரமஹம்ச யோகானந்தரோட புக்கு. நான் ஃபஸ்ட்டு அந்த புக்கை படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்னா, உட்காந்து நான் என்னெல்லாம் லைஃப்பில் வேணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் நினச்சிட்டு நல்லா ஃபுல்லாக ஒரு 3 டீப் பிரெத் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த புக்கை ஓப்பன் பண்ணி படிக்க ஆரம்பிப்பேன். சைடில் வந்து எப்போவுமே அந்த ஓம் மந்த்ரா ஓடிட்டே இருக்கும். இது வந்து எப்போவுமே ஈவினிங்கில் என்னோடய ரொட்டீனில் இருக்கும். இந்த ஓம் மந்த்ரா நான் வந்து வேலை செய்ய போகிறேன், இல்லை வந்து ஈவினிங்க்கு மேலே எனக்கு காஃபி போடணும், டீ போடணும், இல்லை வந்து எனக்கு பாத்திரம் விளக்குற வேலை இருக்குது, மற்ற எந்த வேலை இருந்தாலும் நான் அந்த மந்த்ராவை போட்டு விட்டுட்டு நான் படிக்க என் வேலையை பார்த்துட்டே இருப்பேன். இது வந்து ஹிந்துயிசம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஓம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் அப்படின்றத தாண்டி இது வந்து மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஆக்சுவலி வந்து இந்த புக் வந்து உங்கள் லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸை கண்டிப்பாக உண்டு பண்ணும். மறக்காமல் இந்த புக்கை கண்டிப்பாக வாங்கி படிங்க. அண்ட் சைக்காலஜி ஆஃப் மணி வந்து எந்த அளவுக்கு லைஃப்பில் இம்பேக்டை உண்டு பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்களோ அதே அளவுக்கு அதையும் தாண்டி இந்த புக் வந்து இம்பேக்டை உண்டு பண்ணணும்னு நான் நம்புகிறேன். இந்த புக்கோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். மறக்காமல் போய் வாங்கி செக் அவுட் பண்ணி படித்து பாருங்கள். இந்த புக்கை பற்றி நான் நிறைய பேசுகிறனால இது ப்ரொமோஷன் வீடியோன்னு நினச்சிக்காதீங்க. நான் ப்ரொமோஷன் வீடியோ பண்ணுற அளவுக்கு இன்னும் பெரிய ஆள் ஆகல. பிகாஸ் இந்த புக்கு வந்து எல்லாரோட லைஃப்லேயும் ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்தை வந்து மாற்றும் நான் நம்புகிறேன். ஸோ அதனால தான் நான் இவ்வளோ இன்சிஸ்ட் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கேன். புக் படிக்கும்போது மட்டும் இல்லாமல் நான் பொதுவாகவே இந்த ஓம் மந்த்ரா வந்து எப்போவுமே கேட்பேன். அது உங்களுக்கு கொஞ்சம் நல்லது இருக்கும். அதேமாதிரி உங்களுக்கு உங்கள் மைண்டை எது காம் பண்ணுதோ, உங்கள் மனசை எது காம் பண்ணுதோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து எப்போவுமே வித் கப் ஆஃப் டீ ஆர் எனிதிங் எல்ஸ் அதோட நான் கண்டிப்பாக வந்து இந்த புக் படிப்பேன். இனிமே தான் போய் நான் டீ போட்டு குடிக்க போகிறேன். நீங்கள் வந்து இந்த புக்கை படிக்காட்டியும் டெய்லி ஒரு 1/2 hour இல்லாட்டி 1 hour உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏதோ ஒரு புக் வாங்குங்க. உங்களுக்கு கதை பிடிக்குமா, இல்லை நாவல்ஸ் பிடிக்குமா, ஏதோ ஒரு புக் வாங்கி கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour படிங்க. படிக்கும்போது உங்கள் மைண்டு ரெஃப்ரெஷ் ஆகும், ஒரு மாதிரி பாசிட்டிவாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோவில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் வந்து புக் படிக்கும்போது அமைதியான இடத்துல உட்காந்து படிக்கணும், தனியாக உட்காந்து படிக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எந்த இடத்துல வேணால் உட்காந்து புக் படிங்க. அது உங்கள் மைண்டையும் மனசையும் ரெஃப்ரெஷ் பண்ணும். அண்ட் வந்து நான் வந்து புக்லாம் படித்து முடிச்சுட்டு ஒரு லிமிட்டான க்ரீன் டீ குடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். நான் க்ரீன் டீ தான் குடிப்பேன். நான் வந்து ஒரு பெரிய ஹெல்த் கான்ஷியஸ் அப்படிலாம் கிடையாது. நான் பயங்கரமான டீ அடிக்ட். டீன்னு எழுதினாலே அதை எடுத்து குடிச்சிட்டு இருப்பேன். அதை முடிஞ்ச அளவுக்கு நான் கம்மி பண்ணிகிட்டு இருக்கேன். மார்னிங் எந்திரிச்சோடனே எனக்கு மில்க் டீ இருக்கணும். ஸோ நான் மில்க் டீ குடிக்காமல் சரி ஈவினிங் டைம்லாச்சும் அட்லீஸ்ட் இந்த க்ரீன் டீ குடிப்போம். அதில் பெரிஸ்லாம் வர போட்டுருந்துச்சு, புதுசாக இருந்துச்சு. அதனால் சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் டீ போட்டு உட்காந்துட்டேன். நீங்கள் எல்லோரும் இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்களேன், எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம். ஈவினிங் ஒரு 6 o'clock ஆர் 6:30 7 o'clock போல் வீட்டுக்கு வந்துட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 4 அகர்பத்தி இல்லை 2 அகர்பத்தி எடுத்துக்கோங்க. நான் மேக்ஸிமம் நான் டாக்ஸிக்கான இல்லை கெமிக்கல் ஃப்ரீயான அகர்பத்தி தான் யூஸ் பண்ணுவேன். வீடு ஃபுல்லாக பொருத்தி பாருங்கள். வீட்டில் இருக்க நெகட்டிவிட்டி எல்லாமே போய் ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் ஆகும். உங்களுக்கு வீடே ஒரு மாதிரி ஹெவன் மாதிரி இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சில வீடியோஸ்லாம் வந்து எடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ நான் அந்த வீடியோஸ்லாம் இந்த மாதிரி செட் பண்ணி தான் எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா நான் இன்னும் வந்து அந்த இது இப்போ என்ன ஸ்டாண்டு அது இன்னும் வாங்கலை. அது வந்து நான் வந்து ஆக்சுவலி ஒன்று இருக்குது, அதை நான் வந்து இதிலே கொடுத்துட்டேன். பெல்ஜியம்லேயே விட்டுட்டு வந்துட்டேன். அதான் நான் பண்ண பெரிய தப்பு. பெல்ஜியமில் விட்டுட்டு வந்தனால நான் வந்து ஒரு புக்கு அதுக்கு மேலே ஒரு ஏதோ ஒரு நோட் வச்சு அதுக்கு மேலே ஒரு டப்பா வச்சு இதை வச்சு அதுக்கும் மேலே வச்சு தான் நான் இந்த மாதிரி லைட்லாம் செட் பண்ணி ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு வீடியோ. ஸோ இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுது, அதாவது வந்து நான் இப்போ போஸ்ட் பண்ண வீடியோ 2-3 வீடியோஸ் நான் எடுத்திருக்கேன். அது ஜாப் பற்றியும் அண்ட் வந்து நம்மளோட விசா ப்ராசஸிங் பற்றியும் ஒரு குட்டி வீடியோ ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ என்னோடய ஈவினிங் ரொட்டீன் இப்படி தான் இருந்துச்சு. நான் டீ குடிச்சு முடிச்சுட்டு இப்போ வந்து நைட் டின்னர் செய்ய போகிறேன். ஸோ பார்ப்போம். ஸோ புதுசாக இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் லாங் வீடியோலாம் எடுக்க வேண்டியிருந்துச்சு. அது எதுக்காகனா அந்த ஜாப் பற்றி அண்ட் வந்து நிறைய பேர் வந்து நிறைய விஷயம் கேட்டிருந்தாங்க, ஒர்க் பர்மிட் பற்றி, விசா பற்றி. ஸோ அதுக்காக ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு நான் வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி செட்டப்லாம் பண்ணி நீட்டாக பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் வந்து இதோட நான் வந்து என்னோடய ஈவினிங் ரொட்டீனை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி நான் ஈவினிங் ரொட்டீன், மார்னிங் ரொட்டீன் அண்ட் ஃபுல் டே இன் மை லைஃப் இப்படி போட்டால் என்னன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் சொல்லும் போது தான் நான் வந்து அடுத்தடுத்து என்ன வீடியோஸ் பண்ணுறது இல்லை என்னென்ன கண்டென்ட் க்ரியேட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது நானும் தெரிஞ்சுப்பேன். ஸோ மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும். இதை விட பெஸ்ட்டான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய். கொஞ்சம் பூக்கி மேலே பிஹேவ் பண்ணிகிட்ருக்கேன். எனிவேஸ் பாய்.